ஓ சுகர்லாம் செக் பண்ணி பாத்தீங்களா? சுகர் எல்லாமே நார்மல் வந்துச்சு ப்ரோ. ஓகே. எத்தனை நாள்ல செக் பண்ணீங்க? நான் ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு 3 டேஸ் அப்புறம் செக் பண்ணேன் நானு. வெறும் 3 டேஸ்லயே செக் பண்ணிருக்கீங்க. சரி, ஓகே, 3 ஓகே. டேஸ்ல செக் பண்ணேன். செக் பண்ணதுல வந்து நார்மல் வந்துச்சு. ஓகே, அப்புறம் இந்த டயர்ட்னஸ்லாம் இருந்தது. டயர்ட்னஸ் எல்லாமே போயிருச்சு. ஓகே. அப்புறம் வந்து ஏதோ ஒரு வயித்துல ஏதோ ஃபீலா இருக்க மாரி இருந்தது முன்னாடிலாம். வயித்துல அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. இப்போ கரெக்ட்டா இருக்கு. சூப்பர், சூப்பர் பிரதர். அதாவது எவ்வளவுல இருந்து எவ்வளவு சுகர் கம்மியாச்சு உங்களுக்கு? எனக்கு கரெக்ட்டா வந்து ஆக்சுவலா நான் வெளிய செக் பண்ண சொல்ல சாப்பிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் செக் பண்ணது அப்போ. ம். ஒரு 15 டேஸ் முன்னாடி. அப்ப 400 இருந்தது. 400. ம். அதே வந்து நான் வீட்ல வந்து சாப்பிட்டு அதே மாரி வந்து ஒரு 1 1/2 மணி நேரம் கழிச்சு செக் பண்ணேன். ஓகே. ஒரு 300 காமிச்சது. அப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா 130 மாரி தான் இருக்கு. ஓகே. இப்போ பாலியோ ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஆனா வெறும் 3 நாள்ல உங்களுக்கு பிளட்ல குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆயிடுச்சு ப்ரோ. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர் பிரதர். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டுமே செக் பண்ணீங்களா? எல்லாமே நார்மல் தான்ல? பிஃபோர் ஆஃப்டர் செக் பண்ண எல்லாமே நார்மல். பிரஷர் கூட அதிகமா இருந்தது. 155 மாரி இருந்தது. ஓகே. பிரஷர் இப்போ 110 மாரி தான் இருக்கு. சூப்பர், சூப்பர் பிரதர். இப்போ மொத்தமா நீங்க எத்தனை நாள் ஃபாலோ பண்ணிருக்கீங்க? இப்போ கரெக்ட்டா ஒரு 1 வீக் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ நானு. 1 வீக். ஓகே. சீட்டிங்லாம் எதுவும் இல்லாம கரெக்ட்டா ஃபாலோ பண்றீங்கல்ல? ஆமா ப்ரோ. வெயிட் லாஸ் ஆயிடுச்சு.